பெண்களுக்கு தேவையான மிக முக்கியமான புதிய பூஜை அறை குறிப்புகள். அந்த கண்ணாடி இருப்பாங்க, அது உண்மையும் கூட நல்ல மாற்றத்தை கொடுங்க. ஏன்னா நம்ம எப்படி வந்து நம்ம முகம் வந்து நம்ம கோபமா அந்த முகம் பிரதிபலிக்குதோ, நம்ம சந்தோஷமா அந்த முகம் பிரதிபலிக்குதோ, அதே மாதிரி கண்ணாடி எப்படி பார்க்குறோமோ அப்படியே தான் காட்டும். மனசு எப்படி சுத்தமா இருந்தா வீடு சுத்தமா இருக்குமோ அது மாதிரி பூஜை அறை சுத்தமா இருந்தாலுமே அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களோட எண்ணலைகள் வந்து அந்த குடும்பத்தில் வந்து கடமையே எப்படி 6 மணி ஆகுதுன்னா இருட்டு பார் லைட்டை போடணும் குடுக்கணும் ஓடி போய் லைட்டை போட்டு குடுக்கணும் ஓடியாந்து எப்படி நம்ம வந்து கிரிக்கெட் பிடிச்சா கிரிக்கெட் பார்க்குறோம், சீரியல் பிடிச்சா சீரியல் பார்க்குறோம், அதே மாதிரி விளக்கு சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம், என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு தேவையான மிக முக்கியமான புதிய பூஜை அறை குறிப்புகள். ஏன்னா பூஜை அறை குறிப்புகள் சொல்லுங்கன்னு நான் பாலாஜிட்ட கேட்டேன்னா நிறைய சொல்லிட்டேங்க்கா அப்படிம்பாரு. அதனாலதான் இந்த புதிய அப்படின்னு சேர்த்திருக்கேன். ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? நீங்க தான் சொன்னீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பூஜை ரூம்லயும் ஸ்மார்ட்டா அழகா என்னென்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றணும் அன்றாட வாழ்க்கையில, அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பூஜை அறை அப்படின்றது எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசு மாதிரி இருக்கணும். நம்ம மனசு வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சாப்பிடணும், எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லையா? அதே மாதிரி அந்த சுத்தமாக இருக்கணும். மனசு எப்படி சுத்தமா இருந்தா வீடு சுத்தமா இருக்குமோ அது மாதிரி பூஜை அறை சுத்தமா இருந்தாலுமே அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களோட எண்ணலைகள் வந்து அந்த குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புகள் வந்து நிறைஞ்சிருக்கும். பூஜை அறையை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு பொழுது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம சாமி கும்பிடக்கூடிய நாள், அதனால அதில் கிளீன் பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில எப்படி நம்ம எல்லாரும் வீட்டில் இருப்போம். ஸோ வீட்டில் இருந்தால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டாங்க, நான் பூஜை ரூம் பக்கமே போக மாட்டாங்க அப்படின்னு. உங்களை சாமி கும்பிட தான் சொல்லலை, கிளீன் பண்றது பண்ணலாம். ஸோ நான்வெஜ் சாப்பிட்டா அது சத்தா உள்ள போயிடுச்சு, கையில ஸ்மெல் வருதுன்னா நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ பூஜை அறையை நல்லா கிளீன் பண்ணிட்டு, கிளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சுத்தமான துணி எடுத்து துடைக்கணும். துடைச்சதுக்கப்புறம் பச்சை கருப்புரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பவுடர், இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஃபைனாக இது பவுடராக கலந்து தண்ணியில் இது பண்ணி அங்கங்கே தெளிச்சு விடலாம், இல்லைன்னா அப்படியே போட்டு விடலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு பச்சை அரிசி அதில் வந்து மஞ்சள் கலந்து அதில் அன்னபூர்ணி தேவி வைக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு. எல்லார் வீட்லையும் கம்பல்சரி காமாட்சி அம்மன் விளக்கு இருந்தே ஆகணும். 2 குத்து விளக்கு இருந்தாகணும். மொத்தம் 3 விளக்கு மினிமம் இருக்கணும். ஸோ காமாட்சி அம்மன் விளக்குன்றது ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் அவங்க வீட்டில் கம்பல்சரி ஏற்றணும். காலையிலையும் மாலையிலும். இல்லைங்க நான் வேலைக்கு போகிறேங்க ஒரு வேளை தான் ஏற்ற முடியும்னா கண்டிப்பாக ஒரு வேலையாவது ஏற்றணும். சாயங்காலம் 6 மணிக்கு. இப்போ நான் வேலை முடிச்சுட்டு நான் 8 மணிக்கு தாங்க வருவேன், பரவாயில்லை, உள்ள வந்தோடனே முகத்தை அலம்பிட்டு அந்த விளக்கு ஏற்றணும். ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமையில நல்ல அந்த விளக்குகளை நல்லா சுத்தம் பண்ணி அதை அழகாக பொட்டுகள் வச்சு நம்ம வந்து திரி போட்டு நெய் விடுறதோ இல்லை 138 மூலிகை ஆயில் விடுறதோ இந்த மாதிரி வச்சிடணும். அதில் ஐஸ்வர்ய பொறி போடுறது, காயின் போடுறது, அப்புறம் வந்து சந்தனத்தையெல்லாம் சாம்பிராணியெல்லாம் நம்ம கிட்ட வாங்கின விஷயங்கள்லாம் போட்டு விளக்கேற்றுறது. அதுக்கு அடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் விக்கிரகம் வீட்டில் இருக்கணும். ஏன்னா விக்னங்களை களையக்கூடியவர் தான் விநாயகர். இடம்புரி விநாயகர் இடர்களை களையக்கூடியவர். அதனால இடம்புரி விநாயகர் வந்து நிறைய இடத்துல இருக்கும். எல்லாரும் வந்து சொல்லுவாங்க வலம்புரி விநாயகர் வாங்க, வளர்த்தா கொடுப்பார். வலம்புரி விநாயகர் வாங்கினா அவருக்குரிய விஷயங்கள் நம்ம பண்ணணும். அவருக்கு வந்து பூஜைகளாவது சிறு பூஜையாவது பண்ணணும். ஆனா இடம்புரி விநாயகர் பூஜையே தேவையில்லை, ஜஸ்ட் வச்சா போதும். அதனால அன்னபூர்ணி விக்கிரகம் இருக்கணும், இடம்புரி விநாயகர் இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு பூஜை ரூம்ல முக்கியமா இருக்க வேண்டியது ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய வளையல், கண்ணாடி வளையல், அதுக்கப்புறம் கண்ணுக்கு எட்டக்கூடிய மை, அதுக்கப்புறம் குங்குமம், மஞ்சள், இது வந்து கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா அதில் வந்து பூச்சி பிடிக்காம பார்த்துக்கணும். அது அப்பப்போ கிளீன் பண்ணாதான் அந்த இது வராது, அந்த பாசு மாதிரிலாம் பிடிக்காது, பூரம் பூக்காது. ஏன்னா சில பூஜை ரூம் தந்தீங்கன்னா ஒட்டடையா இருக்கும், அந்த மாதிரி ஒட்டடையே இருக்கக்கூடாது. நல்ல நறுமணம். அப்படி பூஜை ரூம் திறந்தா எங்கேருந்து தான் தெய்வீக மனம் வருது. ஏன்னா சிருஷ்டி ஒளியில பொருளை வாங்கியிருந்தா அந்த தெய்வீக மனம் பூஜை ரூம் திறந்த நிமிஷம் வெளியில வந்துடும். ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஊதுபத்தி வந்து எப்பயுமே ஒத்தப்படையில் ஏற்றக்கூடாது, ரெட்டப்படையில் ஏற்றணும். ஸோ வீட்டுக்கு வெளியில, அதாவது வாசகால் இருக்கு இல்லைங்க, அந்த வாசகால் பக்கத்தில் லெஃப்ட் சைடு கார்னர்ல வந்து ஒரு கல், ஒரு பவுல் எடுத்து அதை கல் உப்பு அப்படியே நிரப்பி மலை மாதிரி குவிச்சு அதில் ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்குல மஞ்சத்திரி போட்டு விளக்கேற்றலாம் தினமும் ஈவினிங்ல. இது வந்து என்ன பண்ணணும்னா திஷ்டி தோஷத்தையும் இருக்கும், அதே நேரத்தில் லக்ஷ்மி தேவியை உள்ள வரவழைக்கிற வழியை காட்டும். அதே போல குலதெய்வத்தோட அனுகிரகத்தை பெற்றுத்தரும். வாரத்துக்கு ஒரு தடவை அதே ஞாயிற்றுக்கிழமை இந்த கல்லுப்பை எடுத்து வெளியில கொட்டிட்டு வேற கல்லுப்பை வச்சு இதே மாதிரி விளக்கேற்றணும். வாரம் அந்த கல்லுப்பை முடிஞ்ச அளவுக்கு தண்ணியில விட்டா நல்லது. தண்ணியில போட முடியல அப்படின்னும் பொழுது ஒரு சுத்தமான இடத்துல அதை போட்டுட்டு வரணும். அதுக்கு அடுத்தது
வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசகாலில் ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி ஒரு இதில் வந்து மஞ்சள், ஒரு இதில் வந்து குங்குமம், இல்லை 2 இதுலையுமே குங்குமம் வச்சு அந்த வாசகால வைக்கணும். வாரம் ஞாயிற்றுக்கிழமையான அதை மாற்றிக்கிட்டே வரணும். இதன் மூலிமா நல்ல மாற்றங்கள் வரும். வீட்டுக்குள்ளே வரும் பொழுது ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி அதில் வாசனை கொடுக்கக்கூடிய மலர்கள், அதுக்குள்ளே ஒரு பஞ்சகவிய பன்னீர் கொஞ்சமாக ஊற்றி அதை ஒரு ஜவாது பவுடரும் பச்சை கற்பூரம் தூள் பண்ணி போட்டோம்னா அந்த நறுமணம் உள்ள நுழையும் பொழுது அந்த மாற்றத்தை கொடுக்கும். அதே போல வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது வாசகாலுக்கு மேல நம்மளோட காளி படத்தை மாட்டலாம், நல்ல டிஃபரன்ஸ் கொடுக்கும். அதே போல முடிஞ்ச அளவுக்கு உள்ள விளக்கேற்றும் பொழுது பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட விளக்க, இறைவா உன் அனுகிறதுனால இந்த வீட்டுக்கு நான் காலடி எடுத்து வச்சு விளக்கேற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோட வேண்டுதலை நீ செவிசாரிச்சு இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை, உன் குழந்தைகளா, உன்னோட பிள்ளைகளா பார்த்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகள்லாம் நிறையா மாற்றுங்க, அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. இந்த வீட்டில் என்றைக்குமே குறைன்றதே இருக்கக்கூடாது, நிறை தான் இருக்கணும். இப்போ இந்த வீட்டில் வந்து வந்தாலே நல்ல நிம்மதி இருக்குது, இந்த வீட்டில் ஆரோக்கியம் இருக்குது, இந்த வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 செகண்டாவது அந்த இடத்துல நின்று வேண்டணும். முதல் விஷயமே அதுதான். இறைவனுக்குன்னு விளக்கேத்துனா அந்த இடத்துல வேண்டது கிடையாது. கடமையேன்னு எப்படி 6 மணி ஆச்சுன்னா இருட்டு பார் லைட்டை போட்டோம்னா குடுக்கணும் ஓடி போய் லைட்டை போட்டேன் குடுக்கணும் ஓடியாந்து எப்படி நம்ம வந்து கிரிக்கெட் பிடிச்சா கிரிக்கெட் பார்க்குறோம், சீரியல் பிடிச்சா சீரியல் பார்க்குறோம். அதே மாதிரி விளக்கேற்றது ஒரு கடமையை வச்சு ஏற்றாம அந்த விளக்கேத்துனா தெய்வம் என் வீட்டில் இருக்குது, அந்த விளக்கேத்துனா இது பண்ணும். அதே மாதிரி ஒரு கிளாஸ்ல இல்லை ஒரு பஞ்சபாதத்தில் மஞ்சத்தூள் கலந்து வைக்கலாம், பானகம் வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்பொழுது நல்ல மாற்றம் இருக்கும். அதே மாதிரி வேப்ப இலை ஒரு 3 இது வந்து எடுத்துட்டு வந்து வீட்டில் வைக்கிறது, துளசி வைக்கிறது, இதெல்லாமே நல்ல வைப்ரேஷன். திருநீற்று பச்சளைன்னு ஒன்று இருக்கு. அந்த திருநீற்று பச்சளை வந்து தெய்வத்துக்கு வந்து மாலையா தொடுத்து போடலாம், துளசி மாலை தொடுத்து போடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்பிலை நான் சொன்ன மாதிரி சைடில் அந்த 3 இலையை இப்படி அழகாக வச்சோம்னா அந்த இடத்துல அந்த கருமாரியோட அனுகிரகம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சிறு சிறு விஷயம் தான் நிறைய மாற்றத்தை கொடுக்கும். முகம் பார்க்குற கண்ணாடி பூஜை ரூம்ல ஒரு சின்ன கண்ணாடி வைக்கணும். எதனாலன்னா நம்ம எப்படி வந்து நம்ம முகம் பார்க்குறோமோ அதே மாதிரி தெய்வமும் அதோட முகத்தை வந்து எவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கறதுக்காக சில வீட்டில்களில் அந்த கண்ணாடி வைப்பாங்க. அது உண்மையும் கூட நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம எப்படி வந்து நம்ம முகம் வந்து நம்ம கோபமா அந்த முகம் பிரதிபலிக்குதோ, நம்ம சந்தோஷமா அந்த முகம் பிரதிபலிக்குதோ, அதே மாதிரி கண்ணாடி எப்படி பாக்குறோமோ அப்படியே தான் காட்டும். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு மரு இருக்குன்னா அந்த மரு வந்து அந்த கண்ணாடியில போனா மாறாது, அதே தான் இருக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி தெய்வத்தோட கருணை எந்த நேரமும் அதுல பிரதிபலிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறதுக்கு கண்ணாடி வைக்கணும். சிறப்பு சிறப்பு. ரொம்ப அழகா புதிய பூஜை அறை குறிப்பு அப்படின்னு கேட்டேன். நீங்க கல்லுப்பு தீபத்திலிருந்து ஊதுவத்திலிருந்து என்னென்ன வைக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகான தெளிவான பதிவா கொடுத்தீங்க ஜி. நன்றி. நன்றி. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.